ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே சமையல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்னைக்கு சொரா புட்டு தான் செய்கிறேன். ஸோ வாங்க ரெசிபி பார்க்கலாம். இதோட ரெசிபி நான் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணலாம். ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து 65க்கு நான் மேரினேஷன் பண்ணிடுறேன். அதுக்கு வந்து சிக்கனை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர், உப்பு, ஆமா இது வந்து என்னோட பர்த்டேக்கு ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது. நல்லா இருக்க கமெண்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணுறேன். எனக்கு தனியாக நான் ஃபுட்டு பண்ணணும். என்னால் பயங்கர ஸ்பைஸ்லாம் இப்போது ஆட் பண்ணல நான் என் ஃபுட்டில். நம்ம ஆல்ரெடி மீன் வந்து வேக வச்சு போட்டதுனால அது ஒரு 1 மினிட்லேயே நல்லா குக் ஆகிடும். ஆல்ரெடி ஆனியன் எல்லாமே குக் பண்ணதுனால 1 மினிட் அப்படியே சாட்டே பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. நான் எனக்கு வந்து ஒரே ஒரு க்ரீன் சில்லி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பைசஸே போதும். நான் எதுவும் மிளகு கூட ஆட் பண்ணல இப்போது. ஏன்னா இது சம்மர் டைமில் ரொம்ப ஹீட் ஆகிடும். அதனால நான் வந்து வேறு எதுவுமே சேர்க்கல மசாலாஸ்லாம். தேவைப்படுறவங்க மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபீடிங் மாம்ஸ் எல்லாருக்கும் வந்து நல்லா பால் தருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ரெசிபி. ஆல்மோஸ்ட் நம்மளோட குக்கிங் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஓகே, நம்ம ரெண்டாவது ரெசிபி பிரியாணி பண்ணலாம். ஆல்ரெடி பிரியாணி ரெசிபிலாம் உங்களுக்கு போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரெசிபிஸ்லாம். அப்படிதான் இருந்தது, எனக்கும் பழகி விட்டது. அவனுக்கு வேற பசி எடுத்துக்கிச்சு பயங்கரமா, அதனால தேசுக்கு. ஸோ கொஞ்சம் தம்பிக்கு பசி எடுத்ததுனால கட கட கடன்னு இன்னைக்கு பண்ண போறேன் நான் குக்கிங். ஸோ எல்லா ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஆனியன் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதே மேரினேட் பண்ணிட்டு கொஞ்சம் தான் ஊற்றிடுவேன். ஸோ அது இருக்கட்டும். பிரியாணி எப்படி இருக்கட்டும். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆமா, நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ரைஸ் போட்டு இறக்கலாம். ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். மூடி பயங்கர ஸ்வெட் ஆகும், நிற்கவே முடியாது. இது இன்னும் அடிஷ்னலாக ஸ்வெட் ஆகுது.
ரைஸ் போட்டுடலாம். பொங்கலோ பொங்கல். பொங்கல் தான் வேணுமா? பிரியாணி வேணாமா? கொதி வந்த பொண்ணு பிறகு ரைஸ் போட்டு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் குக் பண்றேன். போன சண்டே என் தம்பி வந்தான், அப்போ குக் பண்ணேன். ஸோ இந்த சண்டே வந்திருக்கான், இன்னைக்கு குக் பண்றேன் நான்வெஜ். ஸோ என் தம்பி ஒய்ஃப் தான் இவ்வளோ நாள் குக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா வந்து என்னை 1 மந்த் பார்த்துக்கிட்டாங்க நல்லா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரெக்கவரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஃபுல் ஃப்ளெக்சடாக செய்ய வேண்டியதுதான். ஜூன் மந்த்லேருந்து மே மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக ரெக்கவரி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் பிரீத்தி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடுவான், வேலையும் பயங்கரமாக ஆயிடும். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இதோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மீன் குழம்பு வைக்கிறோமா? எனக்கு வேணா, நான் சாப்பிடணும்ல. எனக்கு பத்திய குழம்பு, மீன் குழம்பு நான் செய்யணும். ஸோ இவங்களுக்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என்னுடைய குழம்பு செஞ்சிடணும் நான். என்னால இவ்வளோ ஸ்பைசியாலாம் இப்போ சாப்பிட முடியாது. அதுக்கு தானே வாழை மரம் தண்ணி ஊற்றி வளர்க்குறேன். அத எல்லாமே நான் போடுவேன் பிரித்தி. போடணும். நீ கட் பண்ணிக்குமா, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருந்தா பாத்திரம் தரேன். பிரித்தி நவருமா, நீ செய்யுமா, நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரி வேகட்டும், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா குக்கிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் எனக்கு வந்து ஃபிஷ் குழம்பு செய்ய போகிறேன். மத்தி மீன் குழம்பு. ஆல்ரெடி எனக்கு சொரா புட்டு செஞ்சுட்டேன். மீனே எடுக்கிறதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இன்னைக்கு வந்து ஃபிஷ்ஷு செய்யலான்னு ஒரு பிளான். எல்லாமே ஒன்றா போட்டுருவாக்கா? ஒன்றா போட்டுருமா. நிறைய பூண்டு சேர்த்து ஒரு ஃபிஷ் குழம்பு இன்னைக்கு வைக்க போகிறேன். வித்தவுட் ஸ்பைஸ், காரமே இல்லாமல் ஒரு ஃபிஷ் குழம்பு. இந்த மழை டைம்ல யூஸ் பண்ணுவோம். புளி ஊற வைக்கிறாக்கா? ஆமா, எங்க பாயல் வந்து வெஜிடேரியன். ஸோ அவங்களுக்கு நான்வெஜ் கிடையாது. ஆமா, இன்னும் கொஞ்சம். ஆமா, அதனால பாயலுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா பண்ண போறோம். என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியல, ஹீல் பெயின் எடுக்குது. ஸோ அதனால நான் வந்து உக்காந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்கும் போல, கொஞ்சம் நார்மல் பாடி கண்டிஷன் வர வரைக்கும் இப்படிதான் இருக்கும். எனக்கு நிறைய பூண்டு போட்டு நான் பத்தி ஃபிஷ் குழம்பு வைக்க போறேன். அதோட ரெசிபி கவர் பண்றேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பூண்டு இதெல்லாம் சேர்த்தா நல்லா ஃபீடு வந்து பாப்பாவுக்கு பிரஸ்ட் மில்க் நிறைய கிடைக்கும். ஸோ நம்மளுக்கும் எங்கள் பாயல் காலிஃப்ளவர் பண்ணிட்டு இருக்கு. நான் வந்து இப்போ மீன் குழம்பு பண்ண போறேன். பிரியாணியும் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீட்டாக இருக்கிறதுனால அப்படியே வச்சிருக்கேன். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு இருக்கு. நல்லெண்ணெய் எங்கே? ஸோ எனக்கு பத்திய குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன்.
எனக்கு வந்து ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிடுச்சு, இருந்தாலும் கொஞ்சம் நான் எனக்கு நல்லெண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது கூட கொஞ்சமாக கடுகு, சீரகம்லாம் வந்து பிரஸ்ட் மில்க் சப்ளைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் சீரகம் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கிறேன் ஃபிஷ் குழம்பா இருந்தாலும். அதுக்கப்புறம் வெந்தயம், வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பூண்டு வந்து கொடுக்கலாம் எடையை வச்சு. ஸோ நான் ஒரு 2 கை அளவுக்கு நல்லா தாராளமாக பூண்டு சேர்த்துக்கிறேன். என்ன வேணுமா? பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் ஆயிடுச்சு, இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பச்சடிக்கு நம்ம ரெடி பண்ணோம். நான்வெஜ் செய்கிறப்ப எத்தனை வேலை. தயிர் இங்கே இருக்கு, வெளியில் எடுத்துட்டு வந்துச்சு. கையில் எங்கங்க வெட்டுவாங்கச்சு தெரியல. பாப்பா எழுந்துக்கிறதுக்குள்ள நம்ம கொஞ்சம் கடகடன்னு முடிச்சுட்டு போயிடணும். போதும். வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் குழம்பு தான், ஆனால் வந்து நம்ம நார்மல் சில்லி பவுடருக்கு பதில் அந்த செலவு தூள் சொல்லுவோம்ல, அதை ஆட் பண்ணி போடுவோம். அப்படி இல்லைன்னா சுத்தமாக காரமே இல்லாமல் பண்ணோம்னா மல்லித்தூள் மட்டும் போட்டுட்டு ஃபிஷ் போட்டு பண்ணிக்கலாம். பாயில் கொண்டே கூச்சம். பிரியாணிக்கு பேர் பட்டையே போடல. ஃப்ளேவர் இதுதான் அந்த செலவு தூள். எங்க அப்பா வந்து எனக்கு டெலிவரி ஆகுதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி அரைச்சு எனக்கு கொடுத்துட்டாரு. ஓகேவா அக்கா? இது பாருங்க, இந்த டெக்ஸ்டர் ஓகேவா? எனக்கு வேணாமா, நீ சில்லி பவுடர் போட்டுக்கோ. போட்டேனா? இந்த டெக்ஸ்டர் ஓகே தானே? இல்லை, தயிர் பச்சடி சைட் பை சைடு ரெடி பண்ணிட்டு அண்ணா வேலைக்கு போகும்போது நான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுப்போம். இது வந்து மத்தி மீன். இது வந்து சாப்பிட்டா நல்லா பால் கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்குதுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு மீனும் கிடைக்காது. மே மாதம் வந்து ஃபிஷ் பிடிக்கவும் போக மாட்டாங்க. ஸோ கிடைக்கிறப்ப செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இப்போ வந்து புளியை வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி ஊற வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ நீங்க ஆட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த செலவு தூள் எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் முருங்கை ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைல நல்லா அயன் இருக்கு. இதுவும் வந்து பால் எதெல்லாம் வந்து பால் சுரக்குமோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கணும் நம்மளோட ஃபுட்டில். இது வந்து ரொம்ப ஹீட் ஆக்கும். அதனால நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். எனக்கு காரம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே சாப்பிட்ருவேன். ஆனால் ஹீட் ஆயிடுச்சுன்னா குழந்தைக்கும் வந்து ரொம்ப மோஷன்லாம் போகிறப்ப பெயினாக இருக்கும், வலிக்கும்.
இது வந்து காரமே இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறது. பிரியாணி ரெடி ஆயிடுத்து. தம்மு உடைச்சி தம்மு உடைச்சிட்டு சர்வ் பண்ணிடலாம். இலை பரவாயில்ல. வடிவேல் மாதிரி முன்னாடி புடிச்சா அடி பின்னாடி வரணும், அந்த மாதிரி ஊத்தின்னு வருது. கிட்ட வந்து எடுத்து பையனுக்கு லெக் பீஸ் போறாம எனக்கு போறேன். இருக்கு சாப்பிடு. போதும். சாப்பிடு. பீஸே காணுமேடா. பார்த்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய லெக் பீஸா வந்திருக்கு. அப்படியே ஏய் எங்க வா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Bhavani. அந்த லைட் போடு பித்தி. இங்க இருக்கு இங்க இருக்கு. ஆ